அடுத்து பார்க்குறது ப்ரோக்ராம் நம்பர் 12 ப்ரோக்ராம் யூஸிங் டியூப்பிள்ஸ் அப்படிங்கிறது என்ன நம்ம தியரியில் படிச்சிருக்கிறோம். அது என்னது இந்த பரந்தசிஸ்க்குள்ளாடி வரும். அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஒருக்கா நம்ம வந்து இன்புட் பண்ண தான் சேஞ்ச் பண்ண முடியாது. அதான் டியூப்பிள்ஸ். அதை வச்சு கொஞ்சம் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அதான் இந்த ப்ரோக்ராமுடைய மீனிங். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு டியூப்பிள் நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். ஒரு டியூப்1 டியூப் 1ன்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதுக்குள்ளே டியூப்பிள் கொடுக்குறோம். டியூப்பிள் கொடுக்குறது என்ன பண்ணுறோம், டியூப்பிள் ஆஃப், இது வந்து கீவேர்டு டியூப்பிள் ஆஃப் கீக்ஸ்னு கொடுக்குறோம். இப்போ கீக்ஸ்னு கொடுத்துருக்கிறவங்கள தான் என்னது அந்த டியூப்பிள். சரியா, அசைன் பண்ணியாச்சு, டியூப்பிள் அசைன் பண்ணியாச்சு, டியூப்பிள் ஆஃப் கீக்ஸ்னு அசைன் பண்ணியாச்சு டியூப்பிள். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ரேஷன் என்னதுன்னா அதனுடைய ஃபஸ்ட்டு லெட்டரை பிரிண்ட் பண்ணணும். சரியா, நான் பிரிண்ட் ஆஃப் ஃபஸ்ட் லெட்டர் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன ஆயிரும், ஃபஸ்ட் லெட்டர்னு வந்துடும். நான் என்ன சொல்லுவேன், டபுள் கோட்ஸ் உள்ளே இருந்தால் அந்த உள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். அப்போ பிரிண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட் லெட்டர்னு பிரிண்ட் ஆயாச்சு. இப்போ ஜி எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கு அடுத்து அது எப்படி அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. சரியா, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை பிரிண்ட் பண்ணி தனித்தனியாக பிரிண்ட் பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா அதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூ. இப்போ கீக்ஸுங்கிறது ஒரு வேர்டு அப்படி தானா, அந்த வேர்டில் வந்து ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு 0, செகண்டுக்கு 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4ன்னு போயிட்டே இருக்கும். இப்படி தான் எல்லா வேர்ட்ஸுக்குமே இருக்கும். அப்போது ஃபஸ்ட் எலமெண்ட் நீ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0. அப்போது டியூப் 1 ஆஃப் 0 கொடுத்து அப்படின்னா அதோடைய இண்டெக்ஸ் அது என்ன இண்டெக்ஸ் வேல்யூக்கு உரியதோ அந்த எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடும். அப்போ டியூப் 1 ஆஃப் 0 கொடுத்தனா என்ன ஆகும், இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் ஜி பிரிண்ட் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிட்டு என்னது அவுட்புட்டில். அப்போது ஃபஸ்ட் எலமெண்ட் அதை வந்துட்டு ஜின்னு வந்துடும். ஃபஸ்ட் எலமெண்ட் நீ காட்டியாச்சு. அதுக்கடுத்து என்னென்னா இந்த டியூப்பிள் 1 இருக்குல்ல அதை நம்ம இன்னொன்று கொடுத்துட்டு ஒரு 3 வேரியபிள் கொடுக்குற. சரியா, 3 வேரியபிள் கொடுத்தாச்சு. என்னது கீக்ஸ் வேரியபிளில் 3 எலமெண்ட் கொடுத்தாச்சு. என்னது கீக்ஸு, ஃபாரு, கீக், இந்த 3 எலமெண்ட்ஸையும் இந்த டியூப்பிள் 1 அப்படிங்கிற வேரியபிளை அசைன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3யுமே தனித்தனி வேரியபிளை அசைன் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து பைத்தானில் என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிளை உள்ளாடி ஒரு வேல்யூ அசைன் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், E=1, B=2, C=3ன்னு அசைன் பண்ணுவோம் அப்படி தானே. ஆனால் ஈஸி மெத்தட் ஒன்று இருக்குது. என்னதுன்னா A, B, C=1, 2, 3 அப்படி பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஏ வந்து ஃபஸ்ட் இதுக்கு ஏ வந்து 1க்கு அசைன் ஆயிரும், பி வந்து 2க்கு அசைன் ஆயிரும், சி வந்து 3க்கு அசைன் ஆகும். அப்போ வந்து இதுவும் சேம் தான். இப்படி ஒன்றா கொடுக்குறது கமா போட்டு ஈக்குவல் டு அந்த 1, 2, 3 கொடுத்துட்டோம்னா ஏ வந்து 1க்கு அசைன் ஆகும், பி வந்து 2க்கு அசைன் ஆகும், சி வந்து 3க்கு அசைன் ஆகும். அப்படி ஒரு மெத்தட் இருக்குது. அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா A, B, C 3மே வேறு வேரியபிள் ஈக்குவல் டு டியூப்பிள் ஆஃப் 1. டியூப்பிள் ஆஃப் 1 என்னது, இந்த 3மே. சரியா, அப்போ என்ன ஆகுதுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஏக்கு வந்து கீக்ஸ் அசைன் ஆகுது, பிக்கு வந்து ஃபார் அசைன் ஆகுது, சிக்கு வந்து கீக் அசைன் ஆகுது. அசைன் ஆகுதுன்னா என்ன சொல்ல வரேன்னா இந்த ஏ அப்படிங்கிற அந்த வேரியபிளில் கீக்குன்னு இப்போ ஸ்டோர் ஆகிருக்கு, பி அப்படிங்கிற வேரியபிளில் ஃபார்னு ஸ்டோர் ஆகிருக்கு, சி அப்படிங்கிற வேரியபிளில் திருப்பி கீக்குன்னு ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நீ வந்து பிரிண்ட் ஏ கொடுத்தோன்னா என்ன பிரிண்ட் ஆகணும், கீக்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். ஏன் பிரிண்ட் ஏல என்ன இருக்குது, கீக்ஸ் இருக்குது. பார்த்தியா, அப்போ பிரிண்ட் ஏ கொடுத்தனா அவுட்புட்டில் என்ன வருது, கீக்ஸ்னு பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் பி கொடுத்தனா ஃபார்னு பிரிண்ட் ஆகுது, பிரிண்ட் சி கொடுத்தனா கீக்னு பிரிண்ட் ஆகுது. அவ்வளோதான், சிம்பிள். அதான் ப்ரோக்ராம்.